போற போக்குல சொல்லிட்டு போகக்கூடிய உபதேசங்கள் எல்லோருக்கும் எல்லா நாளும் கிடைப்பதில்லை. அப்ப எடுத்ததான் இந்த கையில என்ன காரணம்னா, நான் தோத்து போனா நான் தான் காரணம், நான் ஜெயிச்சா நான் தான் காரணம், உடைஞ்சு போனா நான் தான் காரணம், இல்ல உறுதியா நின்னா நான் தான் காரணம். இந்த பழியையோ இந்த பெருமையோ என்னோடு பகிர்ந்து கொள்ள என்னை தவிர இன்னொரு நபரை உலகமும் இயற்கையும் எனக்கு கொடுக்கவில்லை. நான் மட்டும்தான். யோசிச்சு பாருங்களேன், கை மாறி கடைசியா உங்ககிட்ட வந்திருக்கு. உங்களுக்கு அப்புறம் யாரும் இல்ல கியூல. திருப்பி யார்கிட்ட கொடுப்பீங்க? அந்த மாதிரி ஆண்டவன் கை மாறி என்ன என்கிட்ட கொடுத்தாச்சு. இதை தூக்கி நான் யார்கிட்ட கொடுக்க முடியும்? யார்கிட்டயும் கொடுக்க முடியாது. சரி, எல்லாரையும் விட்டுட்டு கதவை அரைஞ்சு சாத்தி நீங்க படுத்தாலும் உங்களோட தானே நீங்க தூங்கி ஆகணும். வேற யாரும் இல்லையே கூட. பக்கத்துல படுத்துட்டு இருக்கிறவங்க எல்லாம் உங்க கூட தூங்குற நபர் அல்ல, உங்களோட தான் நீங்க தூங்கி ஆகணும். ரொம்ப அழகாக மேடம் சொன்னாங்க, உறங்குவதற்கு என்ன எல்லாம் தேவைப்படுகிறது, எனக்கு உறக்கம் தருவதற்கான மருந்தாக என் மனதை நீவி விட்டு, அப்படித்தான் இருக்கும் காயங்கள், அது பரவாயில்லை, இது தன்னை போல் சரியாகும், சரியாக்கிக்கொள் என்று சொல்வதற்கு உங்கள் குரல் எனக்கு மந்திர ஓசை போல தாலாட்டை போல கேட்கிறதுன்னு ஒரு குழந்தையோ ஒரு நபரோ உங்ககிட்ட சொல்றாங்க அப்படின்னா, இதை விட எனக்கு வேற என்ன வேணும் அப்படின்னு கேட்கும்போது நான் தான் நினைச்சேன், என்னோடு தானே நான் தூங்கியாக வேண்டும். என்னை பிடிச்சு வெளியில தள்ளி என்னால கதவை